உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா அணிகள் மோதிக்கொண்ட அண்டர்-19 அரையிறுதியில் KN விஜயராகவன் அம்பையராக நின்றார். ஒரு இளம் வீரர் லெப்ட் ஆர்ம் ரவுண்ட் த விக்கெட் என சொல்லி பந்து வீச தொடங்கினார். அந்த பந்து ஆஃப் ஸ்டம்புக்கு அருகில் பிச்சாகி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனின் கால்களுக்கு சென்றது. தன் கண்களை விஜயராகவனால் நம்பவே முடியவில்லை. ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்றார் விஜயராகவன். ஏனெனில் 30 வருட அம்பையர் வாழ்க்கையில் விஜயராகவன் ஒரு சைனா மேனை கூட கண்டது இல்லை. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலே 30 சைனா மேன்கள் தான் இருக்கின்றனர். அவ்வப்போது கூகுளியுடனும் பேட்ஸ்மேன்களை மிரட்டினார் அந்த இளைஞர். அந்த போட்டியில் மட்டும் அந்த இளைஞர் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அந்த இளைஞரை அழைத்து பெயர் என்ன என கேட்டார் விஜயராகவன். குல்தீப் யாதவ் என அந்த இளைஞர் பதில் அளித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர் குல்தீப் யாதவ். அவரது தந்தை செங்கல் சூளை வைத்திருந்தார். சற்று வசதியான நிலையில் இருந்த குல்தீப்பின் தந்தை பொழுதுபோக்காக கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த தன் மகன் குல்தீப்பை பயிற்சியாளர் கபில் பாண்டேவிடம் சேர்த்து விட்டார். வாசிம் அக்ரம் மற்றும் ஜாகிர் கான் இருவரையும் இன்ஸ்பிரேஷனாக கொண்டு தொடக்கத்தில் இடதுகை வேகப்பந்து வீச்சாளராக உருவாக வேண்டுமென விளையாடினார் குல்தீப். வாசிம் அக்ரமாக ஆசைப்பட்டு அகாடமியில் சேர்ந்தவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 10-15 நாட்கள் பார்த்த பிறகு வேகப்பந்து வீச்சாளராக தேவையான போதிய உயரம், உடல் அமைப்பு குல்தீப்பிடம் இல்லை என ஸ்பின் வீச சொன்னார் கபில். அப்போது குல்தீப் ஸ்பின் வீச்சு இயல்பாகவே லெப்ட் ஆர்ம் அன்ஆர்த்தடாக்ஸ் லெக் பிரேக் வர ஆச்சரியப்பட்டார் கபில். கான்பூரில் எங்கும் இப்படி சைனா மேனை கண்டது இல்லை கபில். அக்ரம் ஆகும் கனவை விட்டுவிட்டு வார்னேவாக கனவு காணு என குல்தீப்பிடம் சொன்னார் கபில். அப்போது சைனா மேன் என்றால் என்ன என்று கூட குல்தீப்பிற்கு தெரியவில்லை. ஆனால் அதன் பிறகு தொடர்ந்து ஸ்பின் வீசி தினமும் பல மணி நேரம் நெட்ஸில் பயிற்சி பெற்றார் குல்தீப். அதுபோக ஓய்வு நேரத்தில் வார்னே பந்து வீசும் வீடியோவை தொடர்ந்து பார்த்து ஸ்பின்னை நன்றாக கற்று தேர்ந்தார் குல்தீப். சிறப்பாக விளையாடிய போதும் 13 வயதில் அண்டர்-15 உத்தரப்பிரதேச அணிக்கு தேர்வாகாததால் இனிமேல் கிரிக்கெட் விளையாட வேண்டாம் என்ற முடிவுக்கு கூட சென்று விட்டார் குல்தீப். ஆனால் கிரிக்கெட் கனவு குல்தீப்பை விடாமல் துரத்த திரும்ப நன்றாக பயிற்சி பெற்று அண்டர்-16, அண்டர்-19 உத்தரப்பிரதேச அணியில் இடம் பிடித்தார் அவர். அங்கு சிறப்பாக விளையாட 2014ஆம் ஆண்டு நடந்த அண்டர்-19 உலகக்கோப்பையில் இந்திய அணிக்காக விளையாட வாய்ப்பு கிடைத்தது. அதில் ஸ்காட்லாந்து அணிக்கு எதிராக எடுத்த ஹாட்ரிக் விக்கெட்டுடன் அந்த தொடரில் இந்திய அணியில் அதிக விக்கெட் எடுத்த வீரரானார் குல்தீப். அதைத் தொடர்ந்து ரஞ்சி கோப்பை, துலீப் கோப்பை என சிறப்பாக விளையாடி வந்தார் குல்தீப். 2016ஆம் ஆண்டு துலீப் கோப்பையில் 3 போட்டிகளில் 17 விக்கெட்டுகளை எடுத்து உத்தரப்பிரதேச அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்துச் சென்றார். 2017 ரஞ்சி கோப்பையில் 35 விக்கெட்டுகளை எடுத்து சதத்துடன் 466 ரன்கள் எடுத்தார். இப்படி தொடர்ச்சியாக சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ்களால் குல்தீப்புக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்தது. 2017ஆம் ஆண்டு தரம்சாலாவில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் டிசைடர் டெஸ்ட் போட்டியில் முதலில் இந்தியாவுக்காக குல்தீப்பிற்கு வாய்ப்பு கிடைத்தது. அஸ்வின் மற்றும் ஜடேஜாவோடு 3வது ஸ்பின்னராக களமிறக்கப்பட்டார் குல்தீப். முதல் போட்டி என்பதால் பதட்டத்துடனே காணப்பட்டார். ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரர்களான வார்னரும் ஸ்மித்தும் நன்றாக பார்ட்னர்ஷிப் அமைத்து சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்தனர். இருவரும் 100 ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் அமைத்து ஆடிக்கொண்டிருந்ததால் இந்தியாவுக்கு கண்டிப்பாக விக்கெட் தேவைப்பட்டது. குல்தீப் ஃபுல் லென்த்தில் பந்து வீச எக்ஸ்ட்ரா பவுன்ஸால் எட்ஜ் ஆகி ஸ்லிப்பிடம் கேட்ச் ஆனது. முதல் விக்கெட்டே வார்னர் என்பதால் குல்தீப்பின் பதட்டம் தணிந்து நம்பிக்கை பிறந்தது. இதை அடுத்து ஹான்ஸ்காம், மேக்ஸ்வெல் மற்றும் கம்மின்ஸ் என ஒவ்வொரு விக்கெட்டாக கலற்றினார் குல்தீப். அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் உடன் நடந்த ஒருநாள் போட்டியிலும் T20 போட்டியிலும் விளையாட அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்தது. லெப்ட் ஆர்ம் அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னரான குல்தீப் தொடக்கத்தில் சரியான லைன் அண்ட் லென்த்தில் வீசுவதில் சிரமம் ஏற்பட்டது. தலைக்கு மேல் இடது கையை கொண்டு சென்று வீசுவதால் பாலை கண்ட்ரோல் செய்வது அவருக்கு கடினமாக இருக்கும். அதனால்தான் சைனா மேன் பவுலர்கள் மிக குறைவு. ஆனால் பின் நாட்களில் பயிற்சியின் மூலம் லைன் அண்ட் லென்த்தை கண்ட்ரோல் செய்ய கற்றுக்கொண்டார் குல்தீப். சைனா மேன்கள் மிகவும் குறைவாக இருப்பதால் நெற்பயிற்சியில் பேட்ஸ்மேன்கள் அவர்களை எதிர்கொண்டு பயிற்சி பெறுவது என்பது மிக குறைவாகவே இருக்கும். இதனால் களத்தில் விளையாடும் போது மிகவும் சிரமமாக இருக்கும். இப்படி தனித்தன்மை கொண்ட பவுலராக இருப்பதால் ஸ்பின்னுக்கு பெரிதாக சாதகமான சூழல் இல்லாத பிட்ச்களிலும் கூட விக்கெட் எடுத்த வல்லமை படைத்தவர்தான் குல்தீப். அதுவும் எதிரணியில் அதிக இடதுகை பேட்ஸ்மேன்கள் இருந்துவிட்டால் குல்தீப்பிற்கு இன்னும் சுலபம்தான். அதுவும் சஹால் குல்தீப்பினை சேர்ந்து விட்டால் விக்கெட் மழைதான். இதுவரை 34 போட்டிகளில் விளையாடி 135 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றனர் இருவரும். போட்டியின் போது மட்டுமல்லாமல் பயிற்சியின் போதும் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவியும் ஆதரித்தும் ஆலோசனை வழங்கியும் தங்கள் கேமை மேம்படுத்திக் கொண்டுள்ளனர்.
ஆஸ்திரேலியாவுக்கு இந்திய அணி சுற்றுப்பயணம் சென்றிருந்தபோது பயிற்சியாளர் அனில் கும்ப்ளேவிடம் பேசி தனது இன்ஸ்பிரேஷனான வார்னேவிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் குல்தீப். அதன் பிறகு தொடர்ந்து சந்தேகங்களை கேட்டு தனது பவுலிங்கை மேம்படுத்திக் கொண்டார் குல்தீப். கிரவுண்டில் எப்போதும் பேட்ஸ்மேன்களிடம் நம்முடைய பதட்டத்தை காட்டிக்கொள்ளாமல் சிறப்பான ஃபார்மில் இருப்பதாக காட்ட வேண்டும். எவ்வளவு மோசமான நாளாக இருந்தாலும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் என வார்னே கூறிய அறிவுரையை இன்று வரை பின்பற்றி வருகிறார் குல்தீப். 2018ஆம் ஆண்டு இங்கிலாந்துடன் நடந்த ஒருநாள் போட்டியில் 25 ரன்கள் கொடுத்து 6 விக்கெட் எடுத்தும், T20 போட்டியில் 24 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட் எடுத்தும் இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார் குல்தீப். இதன் பிறகு தொடர்ந்து இந்திய அணியில் இடம்பெற்று வந்த குல்தீப் 2019க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டார். இது குறித்து நான் பெரும்பாலும் விளையாட வாய்ப்பு கிடைக்காமல் போனதற்கு சூழலும் காம்பினேஷனும் காரணம். 6 ஆண்டுகளுக்கு மேலாக ஆடி வருகிறேன். இதெல்லாம் சாதாரணமாகிவிட்டது என குல்தீப்பே கூறியிருக்கிறார். 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டு வெறும் 9 ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாடி இருக்கிறார் குல்தீப். இவ்வளவு ஆண்டுகள் ஆடியும் IPL-இல் கொல்கத்தா அணியில் 2021 ஆட வாய்ப்பு மறுக்கப்பட்டது குல்தீப்பை மனதளவில் பெரிய அளவில் பாதித்தது. இதனால் காயத்தை காரணம் காட்டி KKR அணியிலிருந்து விலகினார் குல்தீப். பிறகு காயம் சரியானதும் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் சுனில் ஜோஷியின் கண்காணிப்பின் கீழ் பயிற்சியில் ஈடுபட்டார் குல்தீப். பந்தின் வேகத்தை அதிகரிப்பது, சுழற்சியை அதிகரிப்பது என ஜோஷியின் அறிவுரையை ஏற்று பவுலிங்கை மேம்படுத்தினார் குல்தீப். விக்கெட் எடுப்பதை பற்றி கவலைப்படாமல் லைன் அண்ட் லென்த்தில் சரியாக வீசுவதில் கவனம் செலுத்தினார். அடுத்து 2022ஆம் ஆண்டு நடந்த IPL ஏலத்தில் எந்த அணியும் எடுக்காததால் குல்தீப்பை 2 கோடி பேஸ் பிரைஸ் மட்டும் கொடுத்து வாங்கியது டெல்லி அணி. மனதளவில் சோர்ந்திருந்த குல்தீப்புக்கு பாண்டிங் மற்றும் வாட்சன் பெரிய அளவில் உதவின். அனைத்து போட்டியிலும் உன்னை விளையாட வைக்க போகிறேன். வார்னேவுக்கு உன்னை பிடித்ததற்கு காரணம் இருக்கும் என்று நினைத்தேன். அது ஏன் என இப்போது புரிகிறது. நீதான் நம் அணிக்கு வெற்றியை தேடித்தர போகிறாய் என குல்தீப் நெட்டில் வீசியதை பார்த்து கூறினார் பாண்டிங். அந்த சீசனில் 14 போட்டிகளில் 21 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார் குல்தீப். அடுத்து இந்திய அணியிலும் இடம் கிடைத்து 11 ஒருநாள் போட்டியில் நல்ல எக்கானமி ரேட்டுடன் 22 விக்கெட்டுகளை எடுத்தார் குல்தீப். வெஸ்ட் இண்டீஸ் உடன் நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் 3 ஓவர் வீசி 6 ரன்கள் கொடுத்து 6 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார் குல்தீப். இந்திய அணியிலேயே இனி வாய்ப்பு கிடைப்பது சிரமம் என கதவுகள் அடைக்கப்பட்ட பிறகு தொடர் முயற்சியால் ஆசிய கோப்பை அணியிலும் உலக கோப்பை அணியிலும் இடம்பெற்றார் குல்தீப். இந்த ஆசிய கோப்பையிலும் இந்திய அணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய பெரும் உதவி புரிந்தார் குல்தீப். இலங்கையுடன் நடந்த அடுத்த போட்டியிலும் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார்.